நம்ம கரம் மசாலா கிச்சனில் பக்ரீத்தோட ஸ்பெஷலான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குங்க. அது என்னென்னா, நம்ம வெங்காயமே இல்லாமல் இந்த பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பிரியாணிக்கு நம்ம வெங்காயம் சேர்க்காமல் நம்ம பிரியாணி பண்ண முடியாது. ஆனால் இந்த பிரியாணிக்கு நம்ம வெங்காயம் கொஞ்சம் கூட சேர்க்காம ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக நம்ம எப்படி செய்கிறது நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோங்க. உங்களுக்கு சிம்பிளான ரெசிபியும் வித்தியாசமான ரெசிபிலாம் வேணும் அப்படின்ட்டு நம்ம கரம் மசாலா கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ மும்பை ஸ்பெஷல் மைசூர் தால் கிச்சடியும் சாம்பார் அப்புறம் மட்டன் சுக்கா இது எப்படி செய்யுங்கிற வீடியோ தாங்க அப்லோட் பண்ண போகிறேன். நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வாங்க மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. 1 கிலோ மட்டன் வந்து நான் சுத்தமாக அலசிட்டு குக்கரில் வச்சுருக்கேங்க. இப்போ 1 டீஸ்பூன் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் வந்து கறி வந்து கொழுப்பு எலும்பு எல்லாம் சேர்த்து தான் நான் கலந்து வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. கொழுப்பு சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க பிரியாணிக்கு. கொஞ்சமாக கொழுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து உப்பு. இப்போ நிறைய நம்ம தண்ணி சேர்த்துடக்கூடாதுங்க. சும்மா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்கணும். அதிகமாக சேர்த்துடக்கூடாது. கறியிலேருந்து நம்மளுக்கு தண்ணி விட்டு வரும். அதனால் தண்ணி வந்து நிறைய சேர்த்துக்காதீங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. மட்டன் எவ்வளோ நேரம் வேகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்ட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மட்டன் வாங்குகிற கடையிலேயே நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்களே சொல்லிடுவாங்க. இது எவ்வளோ நேரம் வேகும் அப்படிங்கிறது அவங்களே விவரமாக வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இது வந்து ஒரு 6லேருந்து 7 விசில் வரைக்கும் நான் விட்டு தாங்க நான் எடுத்துக்கிட்டேன். 7 விசிலுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. கறி வந்து நம்மளுக்கு ரொம்ப வெந்து வந்துடக்கூடாதுங்க. நம்மளுக்கு 90% தான் நம்மளுக்கு வெந்து வரணும். மீதி வந்து நம்ம மசாலாலே நம்ம வேக வச்சு தான் எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் கறியில் வந்து நம்மளுக்கு மசாலா ஏறி வருங்க. தண்ணி நம்மளுக்கு கொஞ்சமாக தான் இருக்குது. இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவைப்படுங்க. அதிகமாக நம்மளுக்கு தண்ணி தேவையில்லை. பிரியாணி எந்த பாத்திரத்தில் நம்ம செய்கிறோமோ அந்த பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சுட்டு ஒரு 1/2 கப் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு, 5 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரே ஒரு அன்னாசி பூங்க. இது கருப்பு ஏலக்கான்னு சொல்லுவாங்கள்ல, பெரிய ஏலக்காய். அந்த ஏலக்காயில் நான் ஒன்று எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த ஏலக்காய் வேறு, இந்த ஏலக்காய் வேறு. ரெண்டுத்துக்கும் வந்து வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். பட்டை வந்து ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. 2 இன்ச் அளவுக்கு இருந்தது. எண்ணெய் சூடானோன்னா நம்ம இந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா ஜீரகம் வந்து கருகி போயிடும். 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதே மாதிரி வந்து நம்ம தண்ணி நம்ம சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு சட்டியில் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம வெங்காயம் சேர்க்காதனால அடி பிடிச்சிரும். அதே நேரத்தில் ஷைனிங்காகவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்ல ஒரு ஷைனிங் கலரில் நம்மளுக்கு கொடுக்குங்க. இதில் இருக்கிற பச்சை வாசனை நம்ம போனதுக்கப்புறம் ஒரு 10 பச்சை மிளகா நான் வந்து மிக்சியில் வந்து இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். குறப்பாக தான் நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகா பேஸ்ட்டும் நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடய சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மீடியம் சைஸ் தக்காளி 5 எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது மிக்சியில் நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. தக்காளி நம்ம அரைச்சதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. தக்காளி அரைச்சதை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நம்ம வதக்கி விட்டுக்கணுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு நம்ம அப்பப்போ நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிருங்க. எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு வரும், அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். சுத்தமாக நம்மளுக்கு இதில் பச்சை வாசனை இருக்கக்கூடாதுங்க தக்காளியில். எனக்கு கரெக்டாக வந்து ஒரு 4 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. இந்த டைமில் நம்ம வேக வச்ச மட்டனையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. பிரியாணிக்கு என்ன மசாலான்னு நம்ம பார்த்துடலாங்க. 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெறும் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா வந்து நான் சேர்க்குறேங்க. பிரியாணி மசாலா வந்து நான் வீட்டிலே நான் அரைச்சது. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன மசாலா இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இன்றைக்கான ஒரு குட்டி டிப்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துடலாங்க. சளினால் வந்து தொண்டை வலி அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. 2 சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு வாயில் நல்லா மிண்டு வாயில் அப்படியே வச்சுருங்க. அந்த உமிழ் நீரை வந்து முழுங்கிடாதீங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு வாயை மூடி அப்படியே நீங்கள் வச்சிங்க அப்படின்ட்டா அதுலேருந்து வந்து நம்மளுக்கு நல்ல பாக்டீரியா வந்து உருவாகுங்க. அது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த சாரை வந்து நம்ம முழுங்கணும் அப்படின்ட்டா நம்மளுக்கு தொண்டை வலி வந்து சரியாகுங்க. ஒரு தடவை செஞ்சுட்டு விட்டுறாதீங்க. 2-3 டைம் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கே வந்து வித்தியாசம் தெரியுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் ஒரு குட்டி டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம கரம் மசாலா கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
1/2 கப் தயிர் வந்து இந்த டைமில் நான் வந்து சேர்த்துக்கிறேங்க. நல்லா வந்து ஸ்பூனால் நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்கக்குள்ள அடுப்பை வந்து ஃபுல்லாக வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லைனா தயிர் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி போயிடும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமாக நம்ம வச்சு எடுத்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டு நம்ம மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கறியில் அப்போ தான் நம்மளுக்கு மசாலா ஏறி வருங்க. இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது. அதனால் நான் வந்து திரும்பவும் நான் 1 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கேங்க. நம்ம கறி வேக வைக்கக்குள்ளேயும் நம்ம உப்பு வந்து நம்ம சேர்த்துருந்தோம். இந்த டைமில் பார்த்து சேர்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, இது தோலை சீவிட்டு ஒரு உருளைக்கிழங்கு வந்து 4ஆக வந்து கட் பண்ணி நான் எடுத்துக்க போகிறேங்க. உங்களுக்கு உருளைக்கிழங்கு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்க வேணாம். உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்குங்க. குழந்தைங்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 4ஆக கட் பண்ண உருளைக்கிழங்கு வந்து நான் இந்த கறியோடையே நான் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேங்க. இந்த உருளைக்கிழங்கு நம்மளுக்கு வெந்து வர வரைக்கும் நம்ம இந்த கறியை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். இந்த மசாலாவோட எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நம்ம மூடி போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 4 கப் பாஸ்மதி அரிசி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இது 2 தண்ணி சேர்த்து நல்லா நம்ம அலசி எடுத்துக்கலாங்க. 4 கப்புங்கிறது வந்து ஒரு படி கணக்கு தாங்க வரும். நம்ம படி கணக்கில் அழுதோம் அப்படின்னா 1 கிலோ வந்து நம்மளுக்கு 1.25 படி வரும். 4 கப் அப்படின்னா ஒரு படி தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து 2 மடங்காக நீங்கள் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. அரிசி மசாலா எல்லாமே வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது அப்படியே நம்ம தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு மணி நேரம் நம்மளுக்கு இந்த அரிசியை நல்லா ஊறி வரணும். அரிசி வேக வைக்கிறதுக்கு நான் ஏற்கனவே தண்ணி அடுப்பில் வச்சுட்டேங்க. தண்ணி நல்லா கொதி வரப்போகுது. இப்போ கொஞ்சமாக புதினா இலை அப்புறம் கொத்தமல்லி இலையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. அரிசியை இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பும் நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் 1.5 டீஸ்பூன் வந்து நான் உப்பு சேர்க்குறேங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த உப்பு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி தாங்க இருக்கணும். ஏன்னா நம்ம வடிக்கிறதுனால தண்ணியிலே நம்மளுக்கு இந்த உப்பு எல்லாம் போயிடும். அதனால் வந்து கொஞ்சம் கரிக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு உப்பு இருக்கணும். ஒரு வாட்டி டேஸ்ட்டு பார்த்துட்டு திரும்ப கூட நீங்கள் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் நான் திரும்பவும் உப்பு சேர்த்துக்கிறேங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து திரும்ப உப்பு சேர்த்துருக்கேங்க. இப்போ இது நல்லா நம்மளுக்கு கொதித்து வெந்து வரட்டுங்க. ரொம்ப நம்மளுக்கு வெந்து வந்துடக்கூடாதுங்க. நம்மளுக்கு ஒரு 80% தான் இந்த அரிசி வந்து நம்மளுக்கு வேகணும். ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வெந்து வந்துடக்கூடாது. பாஸ்மதி அரிசி போட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருந்து தான் இந்த சாப்பாடை வந்து நம்ம வடித்து எடுத்துக்கணும். சோறு வந்து நம்மளுக்கு குழஞ்சிடக்கூடாதுங்க. சோறு குழஞ்சிடுச்சு அப்படின்ட்டா பிரியாணி அப்படியே நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிடும். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். அதனால் அரிசி போட்டுட்டிங்க அப்படின்னா கிட்டே நின்று பார்த்து வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு அரிசி எடுத்து காட்டுறேன். முழுசாகவே இருக்குது. அமுக்குனாலும் வந்து நம்மளுக்கு உடையில. ஆனால் நம்ம இப்படி நகத்தால் இப்படி கட் பண்ணக்குள்ளே நம்மளுக்கு உடையுது. உள்ளே வந்து நறுக்கரிசி வந்து நம்மளுக்கு இருக்கணும். அந்த டைமில் நீங்கள் வடித்து எடுத்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக வந்து ஒரு 9 நிமிஷம் கரெக்டாக ஆச்சுங்க. உங்கள் பாஸ்மதி ரைஸ்க்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணும். 1/2 கப் அளவுக்கு நம்ம இதுலேருந்து தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. கடைசியாக நம்மளுக்கு தேவைப்படுங்க. இந்த தண்ணி வந்து கடாசிடாதீங்க. 1/2 கப் அளவுக்கு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சோறு வந்து நான் வடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்போ வடித்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். 8 பச்சை மிளகா, மேலே இருக்கிற காம்பை மட்டும் நான் எடுத்துருக்கேங்க. நடுப்புற கட் பண்ணல. ஒரு 1/2 கப் தயிரில் வந்து நான் இந்த பச்சை மிளகா வந்து நான் சேர்த்துருக்கேங்க. தயிர் வந்து நல்லா விஸ்க வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. 3 தக்காளி, இது ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பொடிசாக கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தான் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து சாட் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா தூள் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க. கைப்பிடி அளவுக்கு புதினா இலை வந்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் வந்து சேர்த்துக்கோங்க. பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கிற தண்டை வந்து தூக்கி போட்டுறாதீங்க. அந்த தண்டோடு தான் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டோங்க. இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நான் கேவ்ரா வாட்டர் அப்படிங்கிற தண்ணி வந்து நான் வந்து இதில் சேர்க்குறேங்க. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எசன்ஸ் கடையிலையும் உங்களுக்கு கேட்டால் அவங்களுக்கு கொடுப்பாங்கங்க. இது சேர்த்திங்க அப்படின்னா பிரியாணி வந்து நல்ல மணமாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து நான் இதில் வந்து நான் ஃபுட் கலர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க. கலருக்காக வேண்டி. உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலர் வந்து நீங்கள் சேர்க்க வேணாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பால் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த ஃபுட் கலரில் நம்ம இந்த பால் சேர்க்கக்குள்ளே நம்மளுக்கு கெமிக்கல் வந்து கம்மியாகும். அதனால தான் பால் வந்து நம்ம சேர்த்துக்கிறது. ரொம்ப சூடான பால் வந்து சேர்த்துக்க வேணாம்.
இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டு இதையும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. அடுப்பில் இந்த மாதிரி ஒரு தகரம் வந்து நான் வச்சுக்க போகிறேங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி தகரம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பழைய தோசைக்கல் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கு மேலே தான் நம்ம இந்த பாத்திரத்தை நம்ம எடுத்து வச்சுருக்கோங்க. நடுப்புற மசாலா வச்சுட்டு மட்டன் எல்லாம் வந்து ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த தயிரில் நம்ம எல்லாத்தையும் கலந்து வச்சுருந்தோம்ல, அது வந்து சுற்றி வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. தயிர் வந்து நம்ம இந்த மாதிரி சேர்க்கறதுனால பச்சை வாசனை வருமோ, பிரியாணி வீணாகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பயப்படாதீங்க. ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க. இந்த பிரியாணி வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் சாட் மசாலா தூள் நம்ம சேர்த்ததுனால ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் பயப்படாமல் இந்த பிரியாணி வந்து செஞ்சு பாருங்கள். இது தாங்க முக்கியமான ஒரு ரகசியம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். இது சேர்க்கக்குள்ளே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் பயப்படாமல் நம்பி வந்து நீங்கள் செய்யலாம் இந்த பிரியாணி. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம வடித்த சோறு வந்து எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. ரெண்டாவது ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதில் வெங்காயம் நம்ம சேர்க்கவே இல்லைங்க. வெங்காயம் சேர்க்காமலேயே ரொம்ப சூப்பராக இந்த பிரியாணி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகுங்க. பிரியாணினாலே வெங்காயம், தக்காளி எல்லாமே நிறையா வந்து நம்ம சேர்ப்போம். ஆனால் இந்த பிரியாணிக்கு நம்ம வெங்காயமே நம்ம சேர்க்கலை. அப்படி இருந்தும் நம்மளுக்கு பிரியாணி வந்து சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க. கலந்து வச்சுருந்த ஃபுட் கலரும் இந்த டைம்லேயே நம்ம சேர்த்துக்கலாங்க. கேவரா வாட்டர் பாலும் நம்ம சேர்த்து கலந்து வச்சுருந்தோம்ல, அது வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராப்பாக ஒரு பக்கமாக வந்து சேர்த்துக்கோங்க. ரைஸ் நம்ம எடுக்கக்குள்ளே அப்போ கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு பிரியாணி வந்து கிடைக்குங்க. மல்லி இலையையும் நம்ம புதினா இலையும் இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாங்க. அதோடு மட்டும் இல்லை, நம்ம எடுத்து வச்சுருந்தாலும் 1/2 கப் தண்ணி வந்து இந்த டைமில் இதுக்கு மேலே வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி கடைசியாக சேர்க்கக்குள்ளேயே நல்ல மனம் கொடுக்குங்க. மூடி போட்டு நம்ம தம் போட்டுடலாங்க. அடுப்பு ஃபுல்லாக வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் நம்ம தம் போட்டு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கக்குள்ள நல்லா நம்மளுக்கு ஆவி பறந்து வந்திருக்கு. சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ உதிரியாக நம்மளுக்கு வந்திருக்குதுன்னு. ஒன்றோட ஒன்று சாப்பாடு வந்து நம்மளுக்கு ஒட்டவே இல்லை, அடியும் பிடிக்கலைங்க. ரொம்ப சூப்பராக நம்மளுடைய பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. கறி நல்லா மசாலாவோடு நல்லா சேர்ந்து வந்திருக்குது. கறி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வெந்து வந்திருக்குதுங்க. நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குது. கறி நல்லா வெந்து வந்தால் தான் பிரியாணிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க. அதில் இருக்கிற சார்லாம் நம்மளுக்கு இறங்கி வந்தால் தான் பிரியாணி வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வித்தியாசமான ரெசிபி வேணும் அப்படின்னா நம்ம கரம் மசாலா கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.